என் அன்பு குழந்தையே, ஒருவனை மனிதனாக ஆக்குவது அவனுக்கான உதவிகளும் வசதிகளும் மட்டும் கிடையாது. அவன் வாழ்க்கையில் வந்த துன்பங்களும் இடையூறுகளும் கஷ்டங்களும் எல்லாமே சேர்ந்துதான் மனிதனை மனிதனாக மாற்றுகின்றது என்பதை உணர்ந்து கொள். அப்படித்தான் இத்தனை நாட்களாக கஷ்டங்களை அனுபவித்த உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைக்க வந்து விட்டேன் என் செல்லமே. இனி எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். எப்பொழுது என்னை முழுவதுமாக நம்பி என்னை வணங்க ஆரம்பித்து விட்டாயோ, இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி உயரப் போகின்றாய் என்பதை பொறுத்திருந்து பார். எந்த அளவிற்கு நீ உயர்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அந்த அளவிற்கு தக்கபடிதான் நீ கடுமையான சோதனைகளை கடந்து வந்துள்ளாய். இனி எல்லாம் முடிந்து போகும். கஷ்டமும் நஷ்டமும் நீ அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் எல்லாமே முடிந்து போய் நன்மையும் நல்ல விஷயங்களும் மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழப்போகின்றது. நன்மையோ தீமையோ அவரவர்கள் செய்த செயல்களுக்கான பலனை அவர்கள் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அவர்கள் அனுபவித்துதான் தீர வேண்டும். உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களும் அதற்கு உண்டான பலனை விரைவில் அனுபவிக்கத்தான் போகிறார்கள். ஆனால் கஷ்டங்களை அனுபவித்த போதும் கூட பொறுமையோடு நான் உனக்கு நல்லது செய்வேன் என்று நம்பி காத்திருந்ததற்கான நற்பலன்களையும் இப்பொழுது நீ பெறப்போகின்றாய் என் செல்லமே. உன்னுடைய அன்பை மதிப்பவர்களுக்கு நீ அன்பை அள்ளி கொடுக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு விலகாதே. ஆனால் யார் ஒருவர் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை அலட்சியம் செய்து விலகிச் செல்கின்றார்களோ அவர்களை ஒருபோதும் தேடி அலையாதே. அவர்களை பற்றிய நினைப்பு கூட உனக்கு வேண்டாம். நீ தேடிச் செல்லும் அன்பு எப்போதும் நிலையானதாக இருக்காது. உன்னை தேடி வரும் அன்பு மட்டும்தான் உன்னிடம் நிலையானதாக இருக்கும் என் செல்லமே. மழை பெய்யும் போது நீ குடையை எடுத்து வைப்பதால் மழை நின்று விடுமா என்ன? ஆனால் அந்த மழையின் போது நீ நனையாமல் கம்பீரமாக அதில் நிற்கலாம் தானே? அதே போலத்தான் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் மூலமாக சில சமயங்களில் நான் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் கூட போயிருப்பேன். ஆனால் நீ அப்பொழுது பட்ட கஷ்டம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய சவால்களை எதிர்கொள்வதற்கான சக்தியை உனக்கு கொடுத்திருக்கும் என்பதை மறந்துவிடாதே. உன்னுடைய செயலுக்காக யார் வருத்தப்படும்படி ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கி விடாதே என் செல்லமே. இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு நீ தள்ளப்பட்டதற்கு காரணமாக உன்னை சுற்றி இருப்பவர்கள் தானே காரணமாக இருக்கிறார்கள். யார் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். என் அன்பு குழந்தை, நீ யாருக்கும் கெட்டதை நினைக்கவும் வேண்டாம், செய்யவும் வேண்டாம். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை பாதை கடினமாக இருந்தாலும் கூடிய விரைவில் கண்டிப்பாக ஒளிமயமாக மாறத்தான் போகின்றது என்று நம்பிக்கை வை. நம்பிக்கைதானே வாழ்க்கை. இந்த உலகில் உன்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து நீ வணங்க வேண்டிய இரண்டாவது தெய்வம் நீ செய்யும் தொழில்தான். அந்த தொழில்தான் உனக்கு உணவை தருகின்றது என்றாலும் கூட அந்த தொழிலின் மூலமாகத்தானே நீ கம்பீரமாக எல்லோர் முன்னிலையிலும் உலவிக் கொண்டிருக்கின்றாய். அதை ஒருபோதும் மறவாதே. தூக்கி வைத்து கொண்டாடவில்லை என்றாலும் மதிப்பு குறைவாக நினைக்காதே. நீ செய்யும் தொழில்தான் உனக்கு எல்லாம். தோல்வி மட்டுமே உன்னை துரத்துகின்றது என்று வருந்தாதே. நீ மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகின்றாய் என்ற உண்மையை உணர்ந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் கடின உழைப்பிருந்தால் வெற்றி எனும் உயர்வு கூடிய விரைவில் உன்னை தேடி வரும். உன்னை முடிந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களின் செயல்களையும் பேச்சுக்களையும் மாற்ற நீ முயற்சி செய்ய வேண்டாம் என்றல்லமே. நீ ஒருவரின் வாழ்க்கையில் விளக்கேற்றினால் அது உன்னுடைய வாழ்க்கையையும் பிரகாசமாக மாற்றும் என்பதை முழுமையாக நம்பு. நீ யாருக்கு உதவி செய்தாலும் யாருக்கு நன்மை செய்தாலுமே சரி, அது மீண்டும் மிகப்பெரிய அளவில் உன்னிடம் தான் வந்து சேரும். எல்லாவற்றிற்கும் நான் கணக்கு வைத்துக் கொண்டுதானே இருக்கின்றேன். உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போது நீ ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீ சரியான பாதையில் செல்வதால் தான் அவர்கள் உன்னை பார்த்து இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள், அலட்சியம் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். நீ எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்து வா. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி கொடுப்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன்.
இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாற ஆரம்பித்துவிடும். உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லதாக மாறும்படி நல்ல நேரம் ஆரம்பமாகிவிடும் என் செல்லமே. என் அன்பு குழந்தையே, நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்து விட்டது. ஆம் செல்லமே, கண்களில் ஆனந்த கண்ணீரை கோர்த்து மனதினில் சந்தோஷத்தினை சேர்த்து இதட்டில் புன்னகை பூத்து இரு கைகளையும் கோர்த்து நன்றி பெருமாளே என்று மனதார என்னிடம் நன்றி சொல்ல போகின்றாய். போது நான் கூறுவதை மட்டும் விடாமல் கடைபிடித்து வா. கூடிய விரைவில் அனைத்தும் நல்லபடியாக முடிந்துவிட்டன என்பதை உணர்ந்து என்னை நோக்கி நீ வருவாய். உன் எண்ணங்களையெல்லாம் பூர்த்தி செய்யும் பிரபஞ்ச சக்தியை பற்றி நான் இப்போது உனக்கு கூறப்போகின்றேன். கவனமாகவும் முழுமையாகவும் கேள். உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதிடம் சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை பார்க்க துவங்கு. விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் நல்லவற்றிற்கு நன்றி என்கின்ற வார்த்தையை ஆழ் மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும்? சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம். நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் இருக்கும். அது எப்படியும் சரி செய்துவிடும். உன்னுடைய வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளையாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும். உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பயம், பதற்றங்கள் வரும்போது மனதில் குழப்பங்கள் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியோடு இருக்க கற்றுக்கொள். நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றேன். விரைவில் அதிசயம் நடக்கும். நான் நினைத்தது எல்லாம் நடக்கும். நான் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். நான் நினைத்தபடியும் நான் எதிர்பார்த்து காத்திருந்தபடியும் சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழத்தான் போகின்றேன். என் கனவுகள் பலிக்கும் காலம் வந்து விட்டதும் என்னுடைய கனவுகள் பலிக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, என் அப்பாவிற்கு நன்றி என்று நிறுத்தாமல் சொல்லிக் கொண்டே இரு. உன்னுடைய வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் போதும். எல்லாவற்றையும் சரி செய்துவிடும். உன் நேர்மறையான எண்ணங்களின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது. இதை மட்டும் உணர்ந்து கொள். நீ எதை எப்போதுமே நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, எது நடந்துவிடும் என்று உன்னுடைய கற்பனையில் நீ யோசிக்கின்றாயோ, எது நடக்கும் என்று அடிக்கடி நீ சொல்லிக் கொண்டே இருக்கிறாயோ, இவை எல்லாம் பிரபஞ்சத்திற்கு நீயிடும் கட்டளைகள். பிரபஞ்சம் உன்னுடைய கட்டளைகளை ஏற்று அதை செயல்படுத்த துவங்கிவிடும். அதற்காகத்தான் நான் உனக்கு பலமுறை கூறியுள்ளேன். எதிர்மறையான வார்த்தைகளை கூறாதே, எதிர்மறையான எண்ணங்களை நினைக்காதே. தவறாக நடந்து விடுமோ, தவறாக போய்விடுமோ என்று யோசித்து பார்க்காதே. நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய இந்த செயல்கள் தான் உனக்கு எதிர்மறையான விளைவுகளை நிகழ்த்துகிறது.